நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? ரூஃப் கான்கிரீட் போறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான வயரிங்க மறந்துடாதீங்க. பொதுவா ஒரு சில பேரு ஃபேனுக்கும் லைட்டுக்கு மட்டும் வயரிங் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனா அது இந்த காலத்துக்கு பத்தவே பத்தாது. இது மட்டும் இல்லாம வேற என்ன வயரிங் தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரா. ஒரு வீடு திருடு போக கூடாதுன்னா அந்த வீட்டோட எல்லா டைரக்ஷன்லயும் கேமரா தேவைப்படும். இதுக்கு வீட்டை சுத்தி வயர் போகும். அந்த வயரிங் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால முன்னாலே பைப் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா மெஷ் வைஃபை. பொதுவா இந்த ஏர்டெல் ஜியோல கொடுக்கிற மோடம்லாம் வீட்ல எல்லா இடத்துலயும் சிக்னல் கிடைக்காது. அதனால நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுவே இந்த மெஷ் வைஃபை சிஸ்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்ல எல்லா இடத்துலயும் ஈவனா சிக்னல் கிடைக்கும். நெட்டும் ஹை ஸ்பீடா இருக்கும். அதனால உங்க வீட்ல தேவைப்படுற இடத்துல இந்த மெஷ் வைஃபைக்குன்னு ரூஃப்ல பைப் விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வீடியோ டோர் பெல். பொதுவா வீட்ல லேடிஸ் தனியா இருக்கிறப்ப யாராவது காலிங் பெல் அடிச்சாங்கன்னா கதவை திறந்து கேட்டு கிட்ட போய் பார்க்கணும். இது நீங்க வீடியோ டோர் பெல் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே இந்த ஸ்கிரீன் மூலமா பேசி அவங்கள அனுப்பி விட்டுலாம். தெரிஞ்சவங்களா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்தே கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுறலாம். இதோட வயரிங் பாத்தீங்கன்னா வீட்டோட வெளி காம்பவுண்ட்ல இருந்து உங்க ஹாலுக்கோ கிச்சனுக்கோ பண்ணணும். அதனால இதை முன்கூட்டியே பிளான் பண்ணி பைப்பிங் பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹோம் மியூசிக் சிஸ்டம். பொதுவா நீங்க ஹோம் தியேட்டர் போட்டிருந்தீங்கன்னா டிவி இருக்க இடத்துல மட்டும்தான் உங்களால மியூசிக் கேட்க முடியும். பட் இந்த லேட்டஸ்டான சிஸ்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் பாட்டு கேட்க முடியும். ஏன் கிச்சன், பால்கனி, ஏன் கார் பார்க்கிங்ல கூட கேட்க முடியும். வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட ஒரு சாமி பாட்டை வீட்டுல எல்லா இடத்துலயும் கேட்கற மாதிரி போடலாம். அதனால இந்த சிஸ்டத்துக்கு வயரிங் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பர்ச்சேஸ் அண்ட் பிளான் பண்ணணும்னா டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.